ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை காசு சொல்லுங்கண்ணா நெக்ஸ்ட் எபிசோடு வேணா அப்புறமா பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துமே பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு போயிட்டு இருந்தாலுமே அந்த விஷயம் அந்த கேள்விப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்கள் கிட்ட போயிட்டு இங்கே முத்துமே விசாரிக்கிறாங்க இங்கே மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணமா எல்லாருமே உள்ளே பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பற்றி பேசிட்டு இருக்காங்க. இங்கே பேசிட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா முத்துக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே வந்து ரொம்பவே கோவமாகவும் போகிறாங்க. இங்கே மீனாவும் ஒரு சைடு பதட்டமாகவும் இருக்காங்க. ஏன்னா இந்த முத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்காங்க. இங்கே பதட்டமாக இருந்தாலுமே அங்கே ரொம்பவே கோவமாகவும் முத்து உள்ளே போயிட்டு அங்கே அருண் கையை பிடிச்சி தரன்னு இழுத்து அங்கே இழுத்து விட்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அருண் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அருண் அவங்க அம்மாவும் உடனே பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவும் கேட்டுருக்காங்க. இங்கே சீதா அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே முத்து இவன் எவ்வளோ பெரிய நாடகம் ஆடிக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துமே பயங்கரமாக கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பேசிகிட்டு இருந்தாலுமே இங்கே மீனாவுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. இங்கே பதட்டமாக இருந்தாலுமே அங்கே வந்த அருணோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே அருணுக்கு சாட்சி எழுத்து போட்டேன், அங்கே சீதாக்கு மீனா தான் சாட்சி எழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லணும். உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே கோபமாகவும் அங்கே முத்து இங்கே மீனாவையும் பார்த்து ரொம்பவே கோபமாகவும் பேசுகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணணுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனால் நீ என்கிட்டயே மறைச்ச பார்த்தியா, ஆனால் நீ என் கூடயே இருக்காத, நான் உன் கூட பேசவும் மாட்டேன், நீ இதுக்கு மேலே என்னை மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீ எங்கள் கூடயே வராத, எங்கள் வீட்லேயும் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லோரும் முன்னாடியே சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தாலுமே என்னை எல்லோரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிடுறாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கே முத்து மனசு இறங்கி வர மாதிரியே தெரியல. அங்கே அவங்க மாமாவுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே முத்து அவங்க அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபமாகவும் வருது. ஏன்னா இங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணியிருக்கிறத நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா மீனாவே இது மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் இருந்தாலுமே அங்கே மீனா ஒரு விஷயம் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்கிறதுக்கு போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே வருத்தமாக இருந்தாலுமே இங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த கல்யாணம் நடக்கிறது விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி முத்து பண்ணாலிங்களா அந்த கோவத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மீனாவை பயங்கரமாக திட்டுருக்காங்க. இங்கே விஜயாவும் திட்டுட்டு இருக்க பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா விஜயா நீ சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜயாவை சைலண்ட்டாக ஆகிற மாதிரி தெரியல. இங்கே ரவிக்குமே ரொம்பவே கோபமாக இருந்தாலுமே இங்கே ஸ்ருதிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகவும் இருக்குது. இங்கே மீனாவே இது மாதிரி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஆனால் மீனாக்கு என்ன நிலைமை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.